சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆற்காடு எம்எல்ஏ இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.எம். சுகுமார் பங்கேற்காததால் தற்பொழுது அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் தோல்வி தொடர்பாக பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் இன்று ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வரும் நிலையில் சுகுமாருக்கு பதில் சுமைதாங்கி சி. ஏழுமலை மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது எம்எல்ஏ சுகுமார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் இருப்பது பேசுபொருளாகியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயலானி. அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் ஆற்காடு எம்எல்ஏ பங்கேற்காமல் புறக்கணிப்பு செய்திருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில கடந்த சில தினங்களாகவே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் என்பது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில இன்றைய தினம் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்த திட்டமிட்டு அதன் அடிப்படையில் இன்று காலை 10 மணி முதலாக அந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில ராணிப்பேட்டை மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளராகவும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய எஸ்.எம். சுகுமார் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்காமல் புறக்கணிப்பை செய்திருக்கிறார். குறிப்பாக இதன் முழு பின்னணி குறித்து பார்த்தோமே என்றால் நடைபெற்று முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆற்காடு தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் எஸ்.எம். சுகுமார். இந்த நிலையில தொடர்ச்சியாக சட்டமன்ற முடிவுக்கு பிறகாகவே அதிமுகவினர் 2 பிரிவுகளாக தொடர்ச்சியாக பிரிந்து செயல்பட்டு வந்தார்கள். இதனால் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான அணிக்கு ஆதரவு தெரிவித்து சுகுமார் அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில தொடர்ச்சியாக அதற்கு பிறகு ஒன்றாக இணைந்திருந்தாலும் கூட அவர் கொடுத்த அந்த பதவி என்பது இவரிடம் இருந்த அந்த மாவட்ட செயலாளர் பதவி என்பது பறிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக வேறு ஒரு பதவி என்பது வழங்கப்பட்டது. ஆனால் அதனை ஏற்க மறுத்து தொடர்ச்சியாக தலைமை மீதான அதிருப்தியை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தார். அவர் கொடுத்த அந்த பதவியையும் ஏற்க மாட்டேன் என்பதாக புறக்கணிப்பு செய்தார். இதற்கு முன்பதாக எஸ்.பி. வேலுமணி தரப்பிலும் தனக்கு கொடுத்த பதவியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்பதாக ஒரு கடிதம் என்பதையும் தலைமைக்கு அனுப்பியிருந்தார். இந்த நிலையில தற்போது எஸ்.எம். சுகுமார் இன்று நடைபெறக்கூடிய அந்த மாவட்டம் தொடர்பான ராணிப்பேட்டை மாவட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்காது அதிமுகவிற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிளவு இன்னமும் நீடித்து வருகிறது என்பதை நமக்கு அனைவருக்கும் உணர்த்தும் வகையில இருக்கிறது. இந்த நிலையில புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 மாவட்ட செயலாளர்களும் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே இது தொடர்பாக குறிப்பாக தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும் உள்ளிட்ட செயற்குழு கூட்டம் கூட்ட வேண்டும் என்று இது போன்ற எஸ்.எம். சுகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்த நிலையில் இது போன்ற நிர்வாகிகள் பங்கேற்காமல் இருப்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த பிளவு என்பது இன்னும் சரி செய்யப்படவில்லை என்பதையே வெட்ட வெளிச்சமிட்டு காட்டுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.